அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இல்லை இவங்க 3 பேர் போன மாதிரி அவங்க ஒன்றாலாம் போகல. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்க இவர்களை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை சார். ஆனால் அவங்க தவிர்த்திருக்கலாம்ல. ஓபிஎஸ் செங்கோட்டையன் கிளம்புனதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் வந்திருக்கலாம்ல. இப்போ இது அந்த இடத்துல அப்படிலாம் முடிவு பண்ண முடியாதுல்ல. இல்லை சார், இதுக்கு முன்னாடி வருஷம் அப்படி தானே சார் நடந்துச்சு. எல்லாருமே தனித்தனியாக வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த வாட்டி பிளான்டு மாதிரி தானே தெரியும். இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? ஒன்றா ப்ரெஸ்ஸை பார்த்தாங்களா? ஒன்றா ப்ரெஸ்ஸை பார்த்தாங்க. ஏன் சசிகலா பார்க்கல? சசிகலாவை பொறுத்த வரைக்கும் டிடிவி ஏற்றுக்குவாங்களா? செங்கோட்டையன் ஏற்றுக்குவாங்களா? அரசியல் பயணத்தை சசிகலா அவர்களும் எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லி டிடிவி சசிகலா என்னாலும் டிடிவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன காரணம் சார்? ஓபிஎஸ் இன்னைக்கு இங்கே இருப்பார், நாளைக்கு ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட போய் நிற்பார், இன்னொரு நாள் வேறு யார்ட்டு கூட போய் நிற்பார். ஓபிஎஸ்க்கு இதெல்லாம் கணக்கே இல்லை. நாளைக்கு விஜயை கூப்பிட்டு இது பண்ணால் கூட விஜய் தலைமை ஏற்றுக்கிறேன்ட்டு போயிடுவார். ஜெயலலிதா அவங்களை கொண்டு வந்த போது நீங்கள் அதிமுகக்காரர் இல்லை, சசிகலாவுடைய உறவினன்ற முறையில் தான் உங்களை கொண்டு வந்து பொருளாளர் ஆக்குனாங்க, எம்பி ஆக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஒழுங்காக நடக்கலன்னு தான் அவங்க அதோட என் கண்ணிலே முழுகியான்னு அமுச்சு விட்டாங்க. பாண்டிச்சேரியில் அவங்க இருக்கிற வரைக்கும் பாண்டிச்சேரி விட்டு நீங்கள் வரவே இல்லை. அவங்க மறைவுக்கு பிறகு சித்தி பொறுப்புக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வந்தீங்க. வந்தால் பிறகு அவங்க சிறைக்கு போகும்போது உங்கள் கையில் கட்சியை துணை பூச்சராகி போனாங்க. ஆனாலும் நீங்கள் அதை காப்பாற்றிக்கல. இன்னும் 100 நாள் கூட இல்லை சார் எலெக்ஷனுக்கு. இந்த ஒரு சூழலில் இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து வந்து அதுவும் வந்து எந்த இடத்துக்கு வராங்கன்னா, எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து எங்கே வந்து அடிபடுறாங்க, அதாவது அவங்க வெற்றி எந்த இடத்துல பாதிக்கப்படுதுன்னா அந்த முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் தான் வந்து. போன தடவை அடிப்பட்டப்போ ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? அதிமுகவில் தான் இருந்தார். இரட்டை தலைமையாக தான் சந்திச்சாங்க. செங்கோட்டையன் அதிமுகவில் தான் இருந்தார். அப்புறம் ஏன் தோத்தாங்க? தென் மண்டலத்தில் ஜெயிக்கிறது, கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறது, இது எல்லாமே அலை. அப்பப்போ வர அலையன்ஸு ப்ளஸ் அலை இது சேர்ந்து தான் முடிவு பண்ணும். அப்போ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு ஒன்றும் நடக்காது. அவர் 2020 போன தடவை நடந்துச்சுல 21 அது கூட நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இல்லை சார், இப்போது என்ன இங்கே எதிர்ப்பு இருக்குது சார். இங்கே வந்து இந்த அரசாங்கத்துக்கு மீதான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக அந்த ஓட்ஸை வந்து ஏடிஎம்கே எடுத்துருவாங்களா? இந்த சூழல் சிதறாமல் எடுப்பார்களான்னு கேட்குறீங்க. அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிளாக கேளுங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ ஏடிஎம்கேல இருக்க உட்கட்சி பிரச்சனைனால ஒரு சில ஓட்ஸ் வெளியே வரும். ஐயோ என்ன உட்கட்சி பிரச்சனைங்க சொல்லுங்க. சார் இன்னைக்கு கூட இருக்கே சார். என்ன கூட இப்போ ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே வந்தது உட்கட்சி பிரச்சனை தானே சார். ரொம்ப டிபேட் பார்க்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். மனசு வேற கெடுத்து வச்சிருக்கீங்க. என்ன ஓபிஎஸ்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் 3 பேருமே இணைந்து போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க. இந்த சந்திப்பில் இந்த ஒரு முக்கியமான நிகழ்வில் சசிகலா அவர்களுமே வந்து இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் 3 பேருமே ப்ரெஸ் மீட்டுமே கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான மெசேஜை இங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க? சசிகலா இவங்களோட இல்லை சார். ஆனால் ஓபிஎஸ் செங்கோட்டையனுமே இருந்தாங்க. சசிகலா அவங்க வரும்போது ஓபிஎஸ் செங்கோட்டையன் இருந்தாங்க. இல்லை இவங்க 3 பேர் போன மாதிரி அவங்க ஒன்றாலாம் போகல. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்க இவர்களை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை சார். ஆனால் அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்து பேசின மாதிரியான விஷுவல்ஸுமே நம்மளால் பார்க்க முடியாது. அந்த இடத்துல பேச மாட்டாங்களா? ஸ்டாலின் வராரு, எடப்பாடி நேர் எதிரில் வந்துட்டாருன்னா பேசிக்க மாட்டாங்க சார். ஆனால் அவங்க தவிர்த்திருக்கலாம்ல. ஓபிஎஸ் செங்கோட்டையன் கிளம்புனதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் வந்திருக்கலாம்ல. இப்போ அந்த இடத்துல அப்படிலாம் முடிவு பண்ண முடியாதுல்ல. இல்லை சார், இதுக்கு முன்னாடி வருஷம் அப்படி தானே சார் நடந்துச்சு. எல்லாருமே தனித்தனியாக வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த வாட்டி பிளான்டு மாதிரி தானே தெரியும். இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? ஒன்றா ப்ரெஸ்ஸை பார்த்தாங்களா? ஒன்றா ப்ரெஸ்ஸை பார்த்தாங்க. ஏன் சசிகலா பார்க்கல? ப்ரெஸ்ஸை பார்த்தா பயமா அவங்களுக்கு? இல்லை அப்புறம் அவங்க வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அது பேசியிருப்பாங்க, அது வேறு விஷயம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் டிடிவி ஏற்றுக்குவாங்களா? செங்கோட்டையன் ஏற்றுக்குவாங்களா? இல்லை. ஆனால் டிடிவி வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இணைந்து தான் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி. இணைந்த கைகள்ன்றாரா? ஆமாம் சார். இப்போ சசிகலா அவங்களும் எங்களோட தான் இருக்காங்க, இந்த அரசியல் பயணத்தை சசிகலா அவர்களும் எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லி டிடிவி. சசிகலா என்னாலும் டிடிவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். திவாகரன் ஒரு கட்சி வச்சுருக்காரு. திவாகரன் டிடிவிக்கு ஆகாது. சசிகலா அந்த இதை விரும்பவே மாட்டார். என்ன காரணம் சார்? ஏன்? அது ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை. இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு தனியாக பண்ணது, அவங்கள வந்து ஜெயிலிருந்து வந்தப்போ கிடைச்ச கசப்பான அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இவரை வந்து சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. அதனால் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் இன்றைக்கி இங்கே இருப்பார், நாளைக்கு ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட போய் நிற்பார், இன்னொரு நாள் வேறு யார்ட்டு கூட போய் நிற்பார். ஓபிஎஸ்க்கு இதெல்லாம் கணக்கே இல்லை. நாளைக்கு விஜயை கூப்பிட்டு இது பண்ணால் கூட விஜய் தலைமை ஏற்றுக்கிறேன்ட்டு போயிடுவார். அவர் அங்கேயே இருப்பான் ஆக்கின சொத்தில் பங்கு காப்பான்னு முதல் மரியாதையில் ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி அவர் திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. அது டிடிவியும் திமுக அந்த இது கூட சேர்ந்தது ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு ஒரே இது
நம்ம கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு ஆள் இன்றைக்கி அந்த கம்பெனிக்கே சிஇஓவா அப்படின்னு. நீங்களே அந்த கம்பெனி கிடையாது. நீங்களே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உங்களை உள்ளே சேர்த்ததில்லை. ஜெயலலிதா உங்களை கொண்டு வந்த போது நீங்கள் அதிமுகக்காரர் இல்லை, சசிகலாவுடைய உறவினன்ற முறையில் தான் உங்களை கொண்டு வந்து பொருளாளர் ஆக்குனாங்க, எம்பி ஆக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஒழுங்காக நடக்கலன்னு தான் அவங்க அதோட என் கண்ணிலே முழிக்காதுன்னு அமுச்சு விட்டாங்க. பாண்டிச்சேரியில் அவங்க இருக்கிற வரைக்கும் பாண்டிச்சேரி விட்டு நீங்கள் வரவே இல்லை. அவங்க மறைவுக்கு பிறகு சித்தி பொறுப்புக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வந்தீங்க. வந்த பிறகு அவங்க சிறைக்கு போகும்போது உங்கள் கையில் கட்சியை துணை பொதுச்செயலாளராகி போனாங்க. ஆனாலும் நீங்கள் அதை காப்பாற்றிக்கல. அது மாதிரி பல விஷயங்கள் டிடிவியுடைய ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கு இவர் எப்படி ஏடிஎம்கேக்கு சொந்தம் கொண்டாட முடியும், எடப்பாடி வேணான்னு சொல்ல முடியும்? இவர் யார் இது பண்ணுறது? அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். பொதுக்குழுவில் அவரோட மோதி ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கார். அப்போது இவரை வெளியேற்றினதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த ஓபிஎஸ் இவரை வெளியே அனுப்பிச்சிட்டு தான் ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வராங்க. இல்லாட்டி ஓபிஎஸ் உள்ளே வராரு, இவரை வெளியே அனுப்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஓபிஎஸோடு இன்னைக்கு கை கோத்துட்ருக்காரு. இவரை வெளியே அனுப்பிச்ச பிறகு அந்த அதிமுகவில் பொறுப்பில் 4 வருஷம் அமைச்சராக இருந்து கூட பொறுப்பில் இருந்தவர் செங்கோட்டையன். இன்றைக்கி எடப்பாடி கூட ஏதாவது பிரச்சனைன்ட்டு அவர் வெளியில் வர்றார். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு கூட்டணின்றாங்க. இவர்கள் செங்கோட்டையனுக்கு அவர் தொகுதி தாண்டி ஒன்றும் பெருசாக இது கிடையாது. டிடிவியுடைய பர்சன்டேஜ் எல்லாம் போச்சு. 18 பேரோட பெருசாக வந்தவர் 2021 இருக்க ஓட் பர்சன்டேஜ்லேருந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு 0.5% கூட அவருக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் இவர் ஓபிஎஸ் மொத்தமே அவர்கிட்ட இருக்கிறது 8 ஓட்டு இல்லை 10 ஓட்டு இருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்துகிட்டு போனார். இப்போ அவங்களும் பெரும்பாலும் இல்லை. இதுதான் ஓபிஎஸ். அதனால் இவர்களுடைய நிலைமை என்னென்னா, இவர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு அணி அமைச்சா, நீங்கள் தாவேகா காங்கிரஸ் சேர்ந்து அமைச்சா கூட ஏதோ பர்சன்டேஜ் வாங்குவாங்க, 2 கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இங்கே அது கூட கிடையாது. அதனால் இவர்கள் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது போய் முடியுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். செங்கோட்டையன் கட்சி விதிகளை மீறி வெளியில் வந்து கட்சிக்கு எதிராக பேட்டி கொடுத்து, கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுத்து எல்லாம் பண்ணார். கேட்டால் ஒற்றுமைன்னாரு. யாரை ஒற்றுமைப்படுத்த போகிறீங்கன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, அது எடப்பாடிக்கு தான் தெரியும்னாரு. அப்புறம் எதுக்குங்க வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறீங்கன்னா எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னாரு. யாருங்க ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர்கிட்ட விடை இல்லை. இப்படியே இருக்கார். பதவியெல்லாம் பிடிங்கிட்டு விட்டாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்படி போனார், இப்படி வந்தார், எல்லாம் பண்ணார். இப்போ அவர் அந்த அதிருப்தியில் இருக்கிறவர் வெளியில் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு கட்சிக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லுகின்ற ஒருவரை அதிமுகவினர் விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தால் நான் தூக்கு போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிற டிடிவி அவரோடையும் சேர்ந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா கட்சி தலைமை எப்படி பார்க்கும்? இதே வேலையை டிஎம்கேல பண்ணாலும் எப்படி பார்ப்பாங்க? கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. புரியுதா? இப்போ செங்கோட்டையன் விரைவில் கட்சியை விட்டு நீக்கப்படுவார். ஓகே சார், இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய முதல்வர் முகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கார். அதில் மாற்று கருத்தே இல்லை. தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கிறாங்க. இதெல்லாமே வந்து முன்னாடி நடந்த விஷயங்கள். ஆனால் இதுக்கப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 100 நாள் கூட இல்லை சார் எலெக்ஷனுக்கு. இந்த ஒரு சூழலில் இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து வந்து அதுவும் வந்து எந்த இடத்துக்கு வராங்கன்னா லைக் பசும்பொன்ல முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பூஜை வர்றாங்க. ஆமாம் சார், வராங்க சார். இல்லை சார், ஏதோ ஒரு சாதாரண நாளில் 3 பேரும் அங்கே போய் நின்று சபதம் ஏற்ற மாதிரி சொல்கிறேன். எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து எங்கே வந்து அடிபடுறாங்க, அதாவது அவங்க வெற்றி எந்த இடத்துல பாதிக்கப்படுதுன்னா அந்த முக்குளத்தோட சமுதாய வாக்குகள் தான் வந்து. போன தடவை அடிபட்டப்போ ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? அதிமுகவில் தான் இருந்தார். இரட்டை தலைமையாக தான் சந்திச்சாங்க. செங்கோட்டையா அதிமுகவில் தான் இருந்தார். அப்புறம் தோத்தாங்க. ஏன்னா சார் இல்லை சார், நம்ம அப்படி பார்க்க போனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து டிடிவி தினகரன்கிட்ட ஒரு 0.5 ஓட் சதவீதமாக இருக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 21 தொகுதியில் அவர் வெற்றியை அதிமுக ஏடிஎம்கேயோட வெற்றியை பறிச்சிருக்காரு. அது எப்போ? 21. அப்போ யாரெல்லாம் இருந்தால் அவர் கூட? ஓபிஎஸ் இருந்தார். 18 பேர் இருந்தார். ஓபிஎஸ் இல்லை, ஓபிஎஸ் ஏடிஎம்ல இருந்தார். 18 எம்எல்ஏக்கள் இங்கேருந்து பிரிஞ்சு போன மாவட்ட செயலர் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ப்ளஸ்ஸு அன்னைக்கு கணிச்சாங்க இவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவுக்கு நீங்கள் சேர்ந்துருங்கன்னு அமித்ஷாலாம் சொன்னாங்க. முடியாதுன்னு சொன்னார். ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவர் தென் மாவட்டங்களில் அப்படின்னாங்க. இவர்கள் பங்குக்கு வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் ஒன்றும் பண்ணல. ரெண்டாவது டிடிவி ஓட்டு பிரிஞ்சது, அதில் மாறுபட்டு கருத்து கிடையாது. 25 தொகுதி போச்சு. ஆனால் அதற்கு பிறகு டிடிவி கட்சியில் இருக்கிற பெரும்பாலானோர் அதிமுக வந்துட்டாங்க. 18 பேரில் ஒருத்தர் கூட இப்போ அவர் கூட இல்லை. செந்தமிழன் மட்டும்தான் அவர் கூட இருக்கார்.
அதெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அவருடைய தீவிர ஆதரவாளர் புகழேந்தி டிடிவி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, அவ்வளோ கடுப்பில் இருக்கார். வெற்றிவேல்லாம் வெளியில் போய் இறந்து போயிட்டார். இன்னும் பலரும் இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி தனிமரம் அவர் செந்தமிழன் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், 21 இருந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் இப்போ அவருக்கு கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், தென் மண்டலத்தில் ஜெயிக்கிறது, கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறது, இது எல்லாமே அலை. அப்பப்போ வர அலையன்ஸு ப்ளஸ் அலை இது சேர்ந்து தான் முடிவு பண்ணும். அப்போ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்ற ஒன்றும் நடக்காது. அவர் 2020 போன தடவை நடந்துச்சுல 21 அது கூட நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, திமுகன்ற ஒரு பெரிய கட்சி அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாலின் தான் வரார், விடியல் தர போகிறார் எல்லாம் சொல்லியும் இவங்க 75 சீட்டு ஜெயித்தாங்க. ஒரு 25 தொகுதியில் இந்த இவர் டிடிவினால் மினிமம் இதில் ஜெயித்தாங்க. இப்போ இவருக்கு இருக்கிறது எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. பெரும்பாலும் 75% ஏடிஎம்க்கு திரும்பிட்டாங்க. 25% அது கூட அப்படி இப்படி இருக்குது, வந்துடும். டிஎம்கே அப்போ இருந்த வராரு, விடியல் தர போகிறாரு, இவர் கூட யார் இருக்கிறா, ஐயோ இது பாருங்க அவர் கொடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் திரும்ப இருக்கிறார், இவர் யார், இவர் சிபிஎம் நேர்மைக்கு பேர் போனவர்கள் அப்படி இப்படிலாம். இப்போ இருக்கா அந்த பேர்லாம் எல்லார் பேரும் கெட்டு போய் கிடக்குது. டூடு படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுகிறாங்க. ஏன் விவசாயி பாதிக்கப்பட்டு கிடக்கிறான், ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே போய் நிற்காம திருமாவளவனு டூடு படம் பார்த்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஜனங்க எப்படிங்க ஏற்றுவாங்க? மழை பெய்த என்னங்க நான் அமைச்சரை கேட்டால் மழையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அரேபியாவில் பாருங்கள் மழையே இல்லை, இங்கே பாருங்கள் மழை இருக்குன்றாரு. இந்த மனப்பான்மையெல்லாம் எப்படி இருக்குது? ஐயா நெல் பூத்து போச்சு, ஐயா வளர்ந்து போச்சு. என்ன வளர்ந்து போச்சு? போன ஆட்சியில் பார்த்தியா 3 இன்ச்சு வளர்ந்துது, இந்த ஆட்சியில் பார்த்தியா 3/4 இன்ச்சு தான் வளர்ந்துக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள வச்சு இப்போ எவ்வளோ வெறுப்பு ஜனங்களுக்கு இருக்கும். கண் எதிரில் மெட்ராஸு பள்ளத்தை இதை எடுத்து போட்டால் இது பீகாரில் இருக்குதுன்னு போடுறாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஜனங்களுக்கு வெறுப்பு இருக்குமா இருக்கா? சென்னை சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு சென்னை மக்கள் சிரித்து கொண்டே வரவேற்பாருன்னு முதல்வர் சொல்கிறாரு. மழையை சிரிச்சிட்டாங்க வரவேற்பாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே அவன் படுறப்பாடு அவனுக்கு தான் தெரியும். அதுவும் ரோட்டில் பள்ளம் உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் பள்ளம்னு நின்னீங்கன்னா பக்கத்தில் வர காருக்காரன் அந்த பள்ளத்தில் இறங்கி உங்களுக்கு தண்ணி அடிச்சு விட்டு போகிறான். சரி கொஞ்சம் வேகமாக போயிடலான்னா பள்ளத்தில் விழுந்து போர் உடஞ்சி போகுது, நம்மளும் சேர்ந்து விழுந்து மண்டை உடஞ்சி போகுது. அவ்வளோ கடுமையான இதை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் மலையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. இது என்ன சினிமா விளம்பரமா? இது சினிமா கதையா? இது அப்படியே மலையில் போய் ஹீரோயின் பாட்டு பாடுமே, வான் மேகம் அந்த மாதிரி வாழ்க்கைங்க. அது நான் என்ன சொல்கிறேன், ஓரளவுக்காவது பேசணும். ஒரேடியாக இந்த மாதிரிலாம் பேசியிருந்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏடிஎம்கே இங்கே என்டிஏ கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர்கள் 40% வரைக்கும் வாக்கு வச்சுருக்காங்க. விஜய் வந்தார்னா அது 55% மாறிடும். நினச்சி பாருங்கள், ஃபுல் ஸ்வீப்பு. விஜய் வரலன்னே வச்சுக்கோங்க சார். எனக்கு அங்கே தான் சார் டவுட் இருக்குது. இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த முன்பு எப்படின்னு தெரில, திமுக மீதான எதிர்ப்பு முன்பு கூட பெரிய அளவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த 6 மாதமாக ரொம்ப கடுமையாக இருக்குது. மாற்றுக்கத்தை குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே அடி வாங்குறாங்க. பல இடங்களில் திமுக மீதான எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே போகுது. குறிப்பாக மதுரை இந்த மாதிரி இன்னும் நிறையா மாவட்டங்கள்லையும் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி ஏடிஎம்கே எடுக்கிறாங்களா? ஏன்னா இப்போ விஜயுமே களத்துக்கு வராரு. அவர் பெரிய அளவுக்கு வராரா? எப்போ களத்துக்கு வராருன்னா சாரி சார், 4 கார்னர் ஃபைட்டுன்றது விஜயுமே வச்சு தான் நம்ம சொல்கிறாங்க. எங்கே 2026 தேர்தலில் அதான் எங்கே யார் இதுரா சொல்லுங்கள். இன்றைக்கி தான் ஒரு குழுவை அமைச்சிக்கிறாங்க. நேற்று எல்லாம் கை நீட்டிங்கன்னு இது கொடுத்தா சார். ஆமாம் சார், அது அவங்க களத்துக்கு வரல, அரசியல் பண்ணல. ஆனால் எப்படின்னா எலெக்ஷனை சந்திப்பாங்களே சார். எலெக்ஷனில் போலீஸ்னா ஓடி போயிடுவார் பொதுச் செயலாளர் சார். எப்படின்னா எலெக்ஷனில் எப்படி நிற்கிறாங்க போகிறாங்க. போனார் சார். நாளைக்கே அவர் மேலே ஒரு வழக்கு போட போகிறாங்க, கைது பண்ண போகிறாங்கன்னா எங்கே இருப்பார்? ஓயா விஜயாதுன்னு ஓடி போயிடுவார். ஏங்க தப்போ ரைட்டோ தைரியமாக நிற்கிறவன் தாங்க தலைவன். விஜய் சொன்னார்ல முதல்வர் அவர்களே, நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பழி வாங்க, என் தொண்டர்களை விட்டு விடுங்கள் சொன்னாரா இல்லையா? அந்த தைரியம் இருந்துச்சா புஷி ஆனந்துக்கு? மற்ற நிர்வாகிகள் இருந்ததா? அப்போ விஜய் மட்டும் போராடினா நடந்துருமா? ஒரு தலைவன் மட்டும் ஒரு மன்னர் மட்டும் முடிஞ்சால் நடக்குமா? படை தளபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க? ஒரு 41 பேர் இறந்து போயிட்டான். விஜயால் போக முடியாது, பிரச்சனை இருக்குது. ஜான்லாம் தடுக்கிறாரு. போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜான் போன்றவர்கள் போவானான்னு தடுக்கிறாங்க. விஜய்க்கு போகணுன்னு எண்ணம். சரி ரைட், அவங்க பேச்சை கேட்டு இருந்துடுறாரு. மற்ற நிர்வாகிகள் போகலாம்ல, யார் உங்களை தடுத்தா? மாவட்ட செயலர் 120 பேர் இருக்கிறான்ல, போயிருக்கலாம்ல. ஏங்க ஒரு மாவட்ட செயலர் 2 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கான். அவனை போய் பார்த்தீங்களா? முறை வச்சு போய் பார்க்கணும்ல. அந்த ஃபேமிலியை போய் ஒரு 120 மாவட்ட செயலரும் போய் பார்த்து 10 பேராக போய் பார்த்து தைரியமாக இருங்கம்மா நாங்கள் இருக்கிறோம்மா பண்ணீங்களா? ஏதாவது மோரல் சப்போர்ட் பண்ணீங்களா? அதை 41 ஃபேமிலியை போய் பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு இருந்தான்ல 100கணக்கானவர், அவங்கள போய் பார்த்தீங்களா? இதான் நிலமை.
அப்போ இவர்கள்ட்ட மிலிட்டண்ட்டாக பார்ட்டி இல்லை, லீடரே மிலிட்டண்ட்டாக இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ சொல்லுங்கள். இல்லை சார், இப்போது என்ன இங்கே எதிர்ப்பு இருக்குது சார். இங்கே வந்து இந்த அரசாங்கத்துக்கு மீதான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக அந்த ஓட்ஸை வந்து ஏடிஎம்கே எடுத்துருவாங்களா? முன்னாடி இந்த சூழல் சிதறாமல் எடுப்பார்களான்னு கேட்குறீங்க. அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிளாக கேளுங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் நீங்கள் இவர்கள் மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அந்த கோவம் ப்ளஸ்ஸு போன 2021 இதே கோவம் அங்கே இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சி ஒழியணும்னு எல்லாரும் பாடுபட்டோமா இல்லையா? அப்போ எல்லாரும் யாருக்கு போட்டோம்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. விஜய் ரசிகர்கள் அப்போல்லாம் சந்திரமண்டலத்தில் இருந்தாங்களா? பூமியில் தானே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க. அவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? போட்டிருப்பாங்கல்ல. இப்போ அவங்க யாருக்கு போடுவாங்க? இப்போ விஜய் தனியாக நின்னாருன்னா ஒரு குறிப்பிட்ட 5-8% அப்படியே இங்கே வந்துருமா வராதா? 10-15% கூட வரும். சிறுபான்மை மக்கள் போன தடவை இவங்களை தவிர யாருக்கும் போட முடியாது, ஏன்னா பிஜேபியோட இருக்கார். இந்த தடவை விஜய் தனியாக நிற்கிறாரு வச்சுக்கோங்க. விஜய்க்கு போடுவாங்களா மாட்டாங்களா? அப்போ கோர் ஓட்டு டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறாரா இல்லையா? அப்போ இவங்க ஓட்டை பிரிச்சுக்கிட்டாலே அவங்க இருக்கிறதுல லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்களா இல்லையா? இப்போ ஏடிஎம்கேல இருக்க உட்கட்சி பிரச்சனைனால ஒரு சில ஓட்ஸ் வெளியே வரும். ஐயோ என்ன உட்கட்சி பிரச்சனைங்க சொல்லுங்கள் சார். இன்னைக்கு கூட இருக்கே சார். என்ன கூட இப்போ ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே வந்தது உட்கட்சி பிரச்சனை தானே. ரொம்ப டிபேட் பார்க்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். மனசு வேறு கெடுத்து வச்சுருக்கீங்க. என்ன ஓபிஎஸ் கட்சியை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. உட்கட்சியில் எப்படி வருவார் ஓபிஎஸ் ஏடிஎம்கில் இருக்கார். சரி சார், செங்கோட்டையன் என்ன பண்ணார்? கட்சியை விட்டு பொறுப்பில் இருந்தால் தூக்குனாங்களா? ஏதாவது புரட்சி வெடிச்சதா? போய் பார்த்த எம்எல்ஏ கூட திரும்பி ஓடிட்டாப்புல. கூட சுற்றி இருந்தாங்களா? அவங்களாம் இப்போ எங்கே போனாங்க? நாளைக்கு கட்சி விட்டு நீக்க போகிறாங்க, என்ன பண்ணுவார்? மீடியாக்கள், ஆதரவு மீடியாக்கள் தூக்கிட்டு அவர் பின்னாடி மைக்கை நீட்டின்னு போய்கிட்டு இருப்பாங்க. 1/2 மணி நேரம் பேசுவார், 2 நிமிஷத்தில் பேச 1/2 மணி நேரம் பேசுவார். என்ன பாதிப்பு? எத்தனை எம்எல்ஏக்கள் அவர் கூட இருக்காங்க, எத்தனை மாவட்ட சிறப்பு வைகோ அமிச்சாங்க வெளியே, அப்படியே பிரிச்சுட்டு போனார். அந்த மாதிரி எதாவது இருக்காங்களா செங்கோட்டையன்? சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க, செங்கோட்டையன் போனாருன்னா டிடிவிக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா இல்லையா? அமித்ஷாவை என்ன சொன்னார்? டிடிவியை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சிக்கல் வரும், ஒரு 20 இது அடிப்படம்னு கேட்கல. அது திரும்பாடி எல்லாருமே சொன்னோம். 25 சீட்டு நான் கணக்கு போட்டேன், 25 தொகுதி போச்சு. அந்த மாதிரி செங்கோட்டையன் போனால் அதான் போகுமா? தோப்பு வெங்கடாச்சலம் ஒருத்தருந்தா தெரியுமா? போன தடவை சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, கண்ணீர் விட்டுலாம் அழுதார். அப்புறம் இப்போ திமுகவில் சேர்ந்து மாவட்ட செயலராக இருக்கிறார். அவ்வளோதான். பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு சேகர் பாபுக்கு இருக்கிற அளவுக்கு பவர் கூட இவர் கிடையாது செங்கோட்டையனுக்கு. புரியுதா? இப்போ சேகர் பாபு மறுபடியும் ஏடிஎம்கில் வந்து சேர்ந்தார்னா சென்னையில் ஒரு 8-10 தொகுதியை காலி பண்ணிடுவார். அவருக்கு அந்த பவர் இருக்குது. அந்த மாதிரி கேடார் அவர். ஒரு செந்தில் பாலாஜி மறுபடியும் ஏடிஎம்கேக்கு வந்தார்னா கொங்குல பெரிய சிக்கலாகிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி செங்கோட்டையன் ஒரு பெரிய கேடரா? அவர் தொகுதியிலே அவர் வேட்பாளருக்கு ஆதரவாளருக்கு சீட்டு வாங்கி இது பண்ணி ஜெயிக்க வைக்க முடியல. அவ்வளோதான் செங்கோட்டையன். அதெல்லாம் அந்த காலம். அதனால் இப்போ பாருங்கள், இவர் பண்ண இதுக்கு இன்றைக்கி சாயந்தரமாக இல்லை நாளைக்குள்ளே அறிவிப்பு வந்துடும், அவர் செங்கோட்டை நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே சார். சார், இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, அதிமுக தாவேகா இடையே எந்த விதமான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கவே இல்லை, நாங்களும் அவங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவேகாவும் எங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் நடுவில் வந்து அந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிஏக்குள்ளே வந்து விஜய் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது, அதுன்னு பல செய்திகள் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போது தாவேகா வந்து தனியாக தான் போகிறாங்களா? இல்லையா? இல்லவே இல்லையே. ஏடிஎம்கே அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு யாருமே எங்கேயுமே சொல்லியே. நான் கூட சொல்லியிருக்க மாட்டேன் பாருங்கள். இல்லை சார், ஆனால் செய்திகள் நிறையா வந்துச்சு சார், என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரப்போறாரு அப்படி. என்டிஏ தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தான் சொன்னோம். ஏடிஎம்கே எங்கேயுமே பேச்சுவார்த்தை நடத்தலையே. நேற்று கூட நான் ட்வீட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இவர்கள் பேசினதை எடப்பாடிக்கு விலைக்கு சொல்லப்பட்டது. இவர் யார் அணுகுனார்? பாசிச பாஜகவை அணுகுனார். யார்? விஜய். இப்போ போட்டு அடின்னு அடிச்சோன்னா எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்கள அணுகுனார். அவங்க டீம் அனுப்பிச்சாங்க சார். அவங்க தான் பிஜேபி தானே சார் விஜய் அணுகுனாங்க. இதை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி விஜய் தான் அவங்க தரப்பில் தானே அணுகுனாங்க. விஜய் டைரெக்டாக போய் அணுகல சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், அமித்ஷா சொல்கிறாரு சார், நாங்கள் பேசணும்னு சொல்லி அமித்ஷாவே ஒத்துக்கிறாரு. அமித்ஷா ஒத்துக்கிறாருல்ல? ஆமாம். யார் அணுகுனான்னு அமித்ஷா சொன்னாரா? நாங்கள் தான் அணுகணும்னு சொன்னாரா? இந்த விஷயத்தை முதல்ல பிரேக் பண்ணது யார்? அமித்ஷா தரப்பில். ஏங்க, விஜய் என்டிஏயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு பிரேக் பண்ணது யார்? முதல்ல நான் தான் பிரேக் பண்ணேன் என்டிஏ கூடன்னு. இன்னும் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னேன், யாரும் நம்பலை. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்த அடுத்த 1 ஹவரில் எனக்கு தெரிஞ்சுது
நான் பல இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து நியூஸ் 18ல் என்டிஏவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்னு டெல்லி ரிப்போர்ட்டர் சுசித்ரா போட்டாங்க, பேசுனாங்க. அது ஐயோ பேசுகிறாங்களா அப்படின்னு அப்போ தான் பெருசாக வெளிச்சத்துக்கு வருது. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே நான் போட்டுட்டு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. பவன் கல்யாண் பேசுகிறாரு, நான் தான் பதிவு பண்ணேன். எடப்பாடி 2 தடவை பேசியிருக்காரு, ஆனால் கூட்டணி இல்லை. மொதல் தடவை ஒரு ஆறுதலுக்கு, 2வது தடவை எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்துவது விஜய் அவர்களை காண்டாக்ட் பண்ணுறாரு, எனக்கு சிபிஐ விசாரணை வேணால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்க டீம் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. 3 சுற்று பேச்சுவார்த்தை போகுது. இதை மறுக்க சொல்லுங்களேன், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் எந்தெந்த டேட்டில் நடத்துனாங்கன்றதை நான் சொல்கிறேன், யார் யார் நடத்துனாங்கன்னு. நேற்று என்னமோ சிடி நிர்மல்குமார் சொல்லிவிட்டார் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு. எங்கே சொன்னார் சிடி நிர்மல்குமார்? ஒரு மாதத்துக்கு முந்தைய ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடில் இருந்தோமோ அதே நிலைப்பாடில் தான் இப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னார். சிடி நிர்மல்குமாருக்கு பேச்சுவார்த்தை நடந்தது தெரியும். ஆமாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லுவாரா? இல்லைங்க பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுங்க, நாங்கள் பாசிச பாஜகவை சித்தாந்த எதிரியாகத்தான் பார்க்கிறோம் அப்படி ஏதாவது சொன்னாரா? என்டிஏல கூட்டணியே இல்லை சொன்னாரா? நீங்கள் போட்டு அவர் சொல்கிற இடத்துலையும் அவர் இல்லை, அவரை போட்டு நெருக்கி மைக்கைக்க விட்டிங்கன்னா என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலமையோ, நாளைக்கு கூட்டணின்னா போயிடுறாங்க வச்சுங்க, சிடி நிர்மல்குமார் கூட திட்டவா போகிறீங்க, என்ன சார் இப்படி சொன்னீங்கன்னு. அதனால் இது எல்லாமே அரசியலில் உடனே நடக்கும், இன்றைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும், இதெல்லாம் நடக்காது. அப்படி தான் போகும். இன்னும் இருக்குது 6 மாதம், டிசம்பரில் கூட அறிவிப்பாங்க. பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு விஜய் போல் அவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் எங்கள் அணியை விரிவாக்கான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் வேலையை நாங்கள் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுக்கு நீ வந்தியா நான் வந்தியா அவர் போனாரா இவர் போனாரெல்லாம் கிடையாது. விஜய் போனார். எப்படிங்க விஜய்கிட்ட போய் பேசுவாங்க தானா? அவங்க ஆரம்பத்தில் சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இவங்க போக முடியுமா? சித்தாந்த எதிரின்னு சொன்னவர் பிரச்சனை வந்து இவங்க அடின்னு அடித்தோன்னே உதவி கேட்குறாரு, டக்குன்னு இறங்குறாங்க. ஏங்க இதாங்க விஷயம் பார்த்துக்கணும். அவருக்கும் தெரியுது தனியாக இருந்தால் போட்டு மெரிச்சிடுவாங்கன்னு. சரிங்க என்ன பண்ணலாம், நான் இப்படிலாம் பேசிட்டேன், நான் எப்படி டக்குன்னு மாறுறது? இல்லை நீங்கள் அந்த இதை அப்படியே கருத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ரசிகர்கள் ஜனங்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒரு இதுக்கு வருவாங்க. ஒரு டிசம்பர்கிட்ட நீங்கள் அப்படியே அறிவித்தா எல்லோரும் ஏற்றுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இவர் எம்எல்ஏ ஆவாரா? என் குடும்பத்திலேருந்து யாரும் எம்எல்ஏ ஆக மாட்டாங்க. இல்லைங்க உதயநிதி எம்எல்ஏ ஆகணும், அப்படிலாம் நாங்களாம் நிப்பாட்ட மாட்டோம், என் குடும்பத்தில் நானோ மற்ற எவர்களோ யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னாங்க. எம்எல்ஏ ஆவார்னு நிற்க வச்சோன்னே நாங்கள் சொன்ன பார்த்தியா எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு. அமைச்சர் ஆவார், நான் அமைச்சரே ஆக மாட்டேன் அப்படின்னாங்க. அது என்ன அர்த்தம்? அமைச்சர் ஆக போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் துணை முதல்வர்களா அந்த எண்ணத்தை விட்டு விடுங்களா அப்படி இப்படின்னு பேசினாரா சிஎம்ஏ? அப்புறம் துணை முதல்வர் அடுத்த வாரமாக ஆக்குனாங்களா? நடிகைகள் சொல்கிற கதை தான், நானும் அவர் நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறோம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே உண்டுங்க. நாளைக்கு விஜய் என்டிஏட்ட போயிட்டாருன்னா ஏன் பொண்ணு கேட்க போகிறாங்களா? இல்லை இந்த தொண்டர்கள் மனநிலை இப்போ வந்துருச்சு. தனியாக நின்னா கூட்ட கேஸ்ன்னு தெரியும். நிர்வாகிகளை கூப்பிட்டு விஜய் உட்கார வச்சு கேட்டாலே சொல்லுவாங்க, சார் போயிடலாம் சார். இல்லை சார், தொண்டர்கள் வந்து இன்னமும் விஜய் தலைமையில் தான் கூட்டணின்றாங்க. இந்த பக்கம் டிடிவியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பாருங்க. கூட்டணி டிடிவி யாருங்க? டிடிவிட்ட விஜய் பேசினாரா? இல்லை விஜய்கிட்ட டிடிவி பேசினாரா? எதுவுமே கிடையாது. அவர் வாட்டில் ஏதாவது சொல்லுவார். ஸ்லீப்பர் செல்னு சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்குதா? அதிமுக ஆட்சியில் எங்கள் எம்எல்ஏக்கள் ஸ்லீப்பர் செல் தக்க நேரத்தில் வெளியே வருவார்கள், தக்க நேரத்தில் வெளியே வருவார் சொல்லிட்டே இருந்தாரா? என்ன ஆச்சு? இதுதான் அவருடைய இது, அவர் பாணியே இதுதான். ஒரு பெரிய அணி அமையும், யாரும் முற்றிலும் எதிர்ப்பா இப்படியே சொல்லிட்டே இருப்பார், தேர்தல் முடிஞ்சிடும். என்னங்கன்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க, அவங்கவுங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் டிடிவி. நீங்கள் போய் கேளுங்களேன் யார்ட்டையாவது, என்ன அணி அமையும் பெரிய மாற்று என்ன வாய்ப்பு இருக்குது? டிடிவி இது 4-5 ஆப்ஷன் நான் போட்டேன், பார்த்தீங்களா? ட்விட்டர்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணுறது? 5 ஆப்ஷனு. ஒன்று டிவிக்கே தனியாக நிற்கணும், காங்கிரஸு, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, விஜய், இது ஒரு ஆப்ஷனு. டிடிவி, இவர் அன்புமணி ராமதாஸ், தாவேகா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி. காங்கிரஸு, தாவேகா, அன்புமணி ராமதாஸ், டிடிவி, இவர்கள்லாம் ஒரு அணி. டிடிவி இது தாவேகா, என்டிஏ ஒரு அணி. இதில் எது சாத்தியம் அப்படின்னு அந்த இது போட்டிருந்தது. அதில் நான் 5வது ஆப்ஷன் பெஸ்ட்டு, இது ஒன்று தான். மற்ற எல்லாமே இன்னொரு மக்கள் நல கூட்டணி, பெரிய கூட்டணி, சின்ன கூட்டணி, அவ்வளோதான். யார் காலையாக வாரி விடுவீங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருந்தேன். பெரும்பாலானோர் ஆப்ஷன் 5 தான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. தொண்டர்கள் மதியில் 90% மேலே அந்த முடிவு கொண்டுட்டாங்க. ஒரு 10% அகாதோகா இருக்கும், அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் டிஎம்கேவே செட் பண்ணோம், தொண்டர்கள் மாதிரியே அந்த கருத்தெல்லாம் உருவாக்குவாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன நினச்சிங்க?
ஒரு செகண்டில் உங்களை ஒன்றும் இல்லாத ஆக்கி விடுவாங்க, ஒரு செகண்டில் உங்களை பெரிய ஆள் ஆக்கி விடுவாங்க. இதுக்கு தான் துட்டு கொடுத்துலாம் இன்ஃப்ளூயன்சர் வேலைலாம் பார்க்குறது. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, யதார்த்தமாக வாங்க, வெளியே வாங்க. சார் அப்போ யதார்த்தத்தில் இன்னைக்கு இந்த 3 பேரும் சேர்ந்து தனியாக வெளியே நிற்கிறது ஏடிஎம்கேக்கு எந்த விதத்தில் எந்த பாதிப்பும் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்காரு செங்கோட்டை? எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருப்பார் சொல்லுங்கள், யதார்த்தமாக பேசுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அவருக்கு அந்த தொகுதியில் மட்டும்தான்? 1/2% இருக்குமா அந்த தொகுதியில்? 50,000 ஓட்டு வாங்குறாரு வச்சுக்கிங்க. 6 கோடி ஓட்டு விடுறதுல 50,000 ஓட்டு 0.1% கூட வராது. கரெக்டா? ரைட்டு. டிடிவிக்கும் அதே தான். சரி, 1% வச்சுக்குவோம். அப்போ மொத்தமே 1% தான். ஓபிஎஸ் சார் ஆனால் இவங்க 3 பேரும் அந்தந்த தொகுதியில் ஸ்டார் கேண்டிடேட்ல சார். இப்போ பெரியகுளம் ஏங்க, இப்போ பெரியகுளம் தமிழ்நாட்டை பற்றி நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், டிடிவி தனியாக நின்று ஜெயிச்சாரா? தோற்று போனார் சார். அவர் ஜெயிப்பான்னு யாருமே சொல்லல சார். நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க சார், அவங்க தொகுதியில் அவங்கவுங்க வெயிட்டுன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நான் சிம்பிளாக நான் கேட்குறது, டிடிவி ஜெயிக்கவே மாட்டார் சார். அவருமே ஜெயிக்கல. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதிமுக ஜெயிக்கிறது தடுக்க முடியும்ல. அதை தான் நான் இவ்வளோ நேரம் என்னங்க சொன்னேன்? மறுபடியும் நீங்கள் இல்லை சார், நான் அதை தான் நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் என்னங்க சொன்னேன்? 2021 25 தொகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தினார். அதெல்லாம் தென் மாவட்டங்கள், அந்த காரைக்குடி, இந்த சைடு எல்லாம். ரைட், ஓகே. டி நகரில், சென்னையில் டி நகர் தொகுதி அப்போ இருந்ததா இப்போ இருக்குன்னு கேட்குறேன். இல்லை நான் அதை இப்போ இல்லை. அப்புறம் ஏன் அந்த கேள்வியே வராது? அப்புறம் நீங்கள் சொன்னது அவங்கவுங்க தனி தொகுதியில் அவங்க தொகுதியில் வெயிட்டு, அதுவும் இல்லையே. அவர் இதில் தானே நின்னார், கோயில்பட்டியில் எங்கே நின்னார்ல, கடம்பூர் ராஜா தான் நின்னார், தோற்று போனார்ல. அப்புறம் ஓபிஎஸ் தனியாக நிற்கட்டுமே இந்த தடவை, என்ன கதி அவரால் பார்ப்போம். துட்டுக்கு இது செலவழித்து ஜெயிக்க கூட ட்ரை பண்ணுவார், ஆனால் ஜெயிக்க முடியாது. வேறு செங்கோட்டையன் அவர் தொகுதியில் ஓட்டை பிரிப்பார், ஏடிஎம்கே காலி பண்ணுவார், அந்த தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்கலாம். அவ்வளோதானே? வேறு என்ன? இது எப்படி அதிமுக வெற்றியை பாதிக்கும்? இதுதான் யதார்த்தம். இவர்கள் அப்படியே நம்ம மீடியாக்கள் என்னென்னா, அதிமுக ஒன்றும் இல்லை, அதிமுகவில் ஒன்றுமே இல்லை, அதிமுகவில் டெய்லி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இவ்வளோ நாளாக உருட்டினாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி அமையாதுன்னு சொன்னாங்க, அமைஞ்ச உடனே ஜெல்லாகாதுன்னாங்க, ஜெல்லானவுடனே இவர் முதல்வர் வேட்பாளர்னாங்க, முதல்வர் வேட்பாளர் இவர் தானோடனே ஒவ்வொன்றா சொல்லி அந்த கூட்டணி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. இன்னும் யாருங்க ஸ்கோர் பண்ணது? கரூர் மேட்டரில் யார் ஸ்கோர் பண்ணது? விவசாயிகள் பிரச்சனையில் யார் பார்த்தா பயப்படுறாங்க? அவ்வளோதான். அதான முன்னேற்றம். அவ்வளோதான். எத்தனை அமைச்சர்கள், டெபுட்டி சிஎம்லேருந்து ஒரே ஒரு ஆள். கரெக்டா? அவ்வளோதான். நாங்கள் தான் மாற்று சக்தினார் விஜய். இன்னும் அவர் எந்திரிச்சே நிற்கல அவர். அப்புறம்லாம் நடக்கிறது ஓடுறதெல்லாம் இப்போ தான் தவழ்ந்து நின்றுக்கிறாரு. அதனால் அவரும் முடிவு எடுத்துட்டார். அவரும் அந்த முடிவெல்லாம் உடனே சொல்ல மாட்டாங்க, அப்படி இப்படி போய் ஒரு இதாக அறிவிப்பாங்க. நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரமுக்கு நன்றிங்க சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.